காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடற செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். லேவியர் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். இத பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள் அல்லது உடல்நிலை ஊனம் உற்றவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்களை நாம கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள நம்ம இன்னும் அதிகமாய் புண்படுத்துகிற ஒரு நிலைமையில இருக்குங்க. அதாவது குருடன், செவிடன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தவிர்ப்பது நல்லது. இப்போ என்னன்னா, அதாவது இந்த மாதிரி உடல்நல குறைவுபாடு உள்ள மக்களை பாலஸ்தீனா பகுதிகள் எல்லாம் என்ன நினைச்சாங்க, இயேசுவின் காலத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க, அவங்க செஞ்ச பாவத்துக்கு கடவுள் தக்க தண்டனை கொடுத்தார் அப்படின்னு மக்கள் நினைத்தாங்க. அப்ப அவங்களாம் பாவிகளாகவே கருதப்பட்டு ஊருக்கு வெளியே அவங்கள ஒதுக்கி வைத்திருந்தாங்க. குடும்பத்துல இருந்து ஒதுக்கிட்டாங்க, வாழ்கின்ற சமூகத்துல இருந்து ஒதுக்கிட்டாங்க, திருச்சபையிலிருந்து ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக அந்த வாழ்க்கையினுடைய விளிம்பினுடைய ஓரத்திலே அந்த மனுஷன் போய் வாழ ஆரம்பிப்பான். அப்போ அவன் மனசுல ஏற்கனவே நோயினால் வருகின்ற தாக்கம் ஒரு புறம், அதை விட மக்களுடைய அந்த தனிமைப்படுத்துகின்ற அந்த நிலைமை இன்னும் அந்த நோய் உற்றோரு அதிகமாக தாக்குங்க. அப்போ அதனால்தான் இயேசுவின் பணிகளிலே அதிகமான பணி பார்த்தீங்கன்னா இந்த சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு நலம் கொடுக்கிறது, நலம் அளிக்கின்ற பணியை தான் ஆண்டவர் அதிகமாக தம்முடைய திருப்பணியிலே செய்ய ஆரம்பித்தார். ஏனென்றால் ஒருவன் சுகம் பெற்றால் ஆட்டோமேட்டிக்கா அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்துருவான். ஏனென்றால் அவன் செய்த பாவம் இல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, கடவுளுடைய வல்லமை அல்லது ஆற்றல் அவர்கள் வழியாக வெளியே இருக்கிறது இல்லையா, வருகிறது இல்லையா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சுகவீனமானவரை அதிகமாக தம்முடைய பணிகளிலே அவர்களை பலப்படுத்தி அவர்களை அந்த நலம் அளித்து அவர்களை இந்த உலகத்துல வாழ செய்தார். இதுல பாத்தீங்கன்னா இந்த பணிகள் ஏதோ இயேசுவோடு முடிந்து விடவில்லை, அது தொடர் பணியாக, தொடரோட்ட பணியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னை தெரேசாவுக்கு இப்ப நம்ம அந்த செயின்ட் அப்படின்னு நம்ம பட்டம் கொடுத்துருக்காங்களே, அப்போ புனிதர் அன்னை தெரேசா அவர்கள் அவங்கள மாதிரி பணி யாருமே செய்ய முடியாதுங்க. அந்த கல்கத்தா அந்த சாலை ஓரங்களில இருந்த தொழு நோயாளிகள் மத்தியில கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் ஐயா அவங்க பண்ண பணிகள் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். இப்படிதாங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ன செய்தானா, நான் அன்னையினுடைய விடுதியை போய் விசிட் பண்ணோம், 1 மணி நேரம் நான் அவங்களோட நான் அந்த பணியை செய்தா எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவர் மதர் தெரேசாவை பார்த்துட்டு, மதர் நான் உங்களோட இதுல ஹோம்ல நான் 1 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியா மதர் என்ன சொன்னாலாம், அப்படியா உட்காருங்க இத வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாங்களாம். போனவங்க ரொம்ப நேரம் வரவே இல்லை. இப்ப இந்த கிரிக்கெட் பிளேயருக்கு ஒன்றும் புரியல, நம்ம ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க வரலையா அவங்கன்ட்டு என்ன பண்றாங்கன்னு அப்படி இருந்துச்சு. வெளியில பார்த்தாக்கா நீண்ட படுக்கை இருக்கிறது, அதுல நிறைய பெட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த தொழுநோயினுடைய தாக்கம் அதிகமா இருந்ததுனால ரத்தமும் சீழும் வடிந்தோடி ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல மதர் தெரேசா என்ன பண்ண, கையில கிளவுஸ் எல்லாம் போடலைங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க கையை அப்படியே பிடிச்சு தான் கை மேல வச்சு அவங்களுக்கு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அவங்களுக்கு அழகாய் அதை கட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆறுதல் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கால்கள்ல ஏற்படுகின்ற காயங்கள் சீழெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தொடச்சி தான் மேல எடுத்து வச்சு அதுக்கு மருந்திட்டு இதெல்லாம் இந்த கிரிக்கெட் பிளேயர் பாக்குறாரு. இந்த மாதிரி பணியெல்லாம் என்னால செய்ய முடியாது, அதெல்லாம் ஒரு சிலரால மட்டும்தான் முடியும், அன்னை தெரேசாவை போன்றோர் மட்டுமால தான் முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. பாருங்க, அதாவது நம்மளால பணி செய்ய முடியாது, ஆனால் இப்படிப்பட்டவர்களை நம்ம பொருட்படுத்தாமல் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் ஐயா கூட பார்த்தீங்கன்னா அந்த கால் நடக்க முடியாதவங்களுக்காக 300 கிராம் எடையுள்ள ஒரு செயற்கை காலை அவர்தான் அதை தயாரித்தார். அந்த ஒரு செயற்கை காலை தயாரித்த பெருமை அப்துல் கலாம் ஐயா கொண்டு. ஏன்னா நடக்க முடியாத நடக்கட்டும், அப்போ ஒரு சயின்டிஸ்ட் இதை ரெடி பண்ணியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த காது கேளாதவர்கள், நடக்க இயலாதவர்கள், பேச இயலாதவர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம வார்த்தைகளால் புண்படுத்தாமல் அவர்களும் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களை நாம் ஏற்று பாவிக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் விருப்பமாயிருந்து, இயேசுவின் மகத்தான பணிகளா இருந்து. இதை செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, புறந்தள்ளப்பட்ட மக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் அன்பு செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென்.